வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இந்த ஒரு பதிவில் நாம் முக்கியமான சில செய்திகள் சார்ந்து பார்க்க போகிறோம். டெல்லியில் நம்மளுடைய தலைநகரில் போராட்டம், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ப்ரொட்டஸ்ட்டை முன்னெடுத்து பல மாணவர் அமைப்புகளுக்கு அழைப்பு விடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி. அந்த கட்சி எப்படி தொடங்கப்பட்டது, கொஞ்ச நாளில் அந்த கட்சியினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த கட்சி தான் பல்வேறு மாணவர் அமைப்புகளை திரட்டி அவங்களுடைய மாணவர்கள் மூலமாகவும் அவங்க மூலமாகவும் சில கோரிக்கைகளை வைக்கிற மாதிரி அங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை சார்ந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ள வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2 விஷயத்துக்கு இந்த இடத்துல நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, அங்கே டெல்லியில் மாணவர்கள் ஒன்றிணைந்து நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏன் நம்மளுடைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் அவருடைய ஆதரவை தெரிவிக்கலை, சப்போர்ட்டை வந்துட்டு கொடுக்கல. இப்போ நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் சில கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரே தவிர அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் ஆதரவும் தெரிவிக்கிற மாதிரி அவர் எதுவுமே சொல்லலை. ஏன் வந்துட்டு அவர் அப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்றத நான் கிளியராக இந்த இடத்துல சொல்கிறேன். அவர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. அது ஏன் அப்படின்றத நான் விளக்கமாக சொல்கிறேன். 2வது முக்கியமான விஷயம் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைப்பாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, வட இந்தியாவில் பாருங்க, இளைஞர்கள் அவங்களுடைய உரிமைக்காக போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய உரிமைக்காகலாம் அங்கே போராடாமல் அங்கே போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்காம சினிமா மோகத்தில் ஜனநாயகன் படத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கமெண்ட்டை யார் பாஸ் பண்ணுவோம் அப்படின்றது மக்களாகி உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இந்த 2 விஷயத்துக்கும் நான் முதல்ல கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான விஷயங்கள் சார்ந்து பேசலாம். அதாவது என்னன்னா, முதல்ல அங்கே டெல்லியில் போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த மாணவர்கள் அமைப்பு என்ன நிலைப்பாடில் அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இங்கே தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். டெல்லியில் இருக்கக்கூடிய அங்கே மாணவர்கள், அப்புறம் சிஜேபி அப்படின்ற கட்சி முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, எதுக்காக போராட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, நீட் தேர்வு இருக்கு இல்லையா, அது குளறுபடிகள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்றது சார்ந்து தான் அங்கே வந்துட்டு அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. நீட் ஃபேர் அப்படின்னு, அதாவது நீட்டை வந்து பேன் பண்ணுங்க, நீட் எங்களுக்கு அறவே தேவை கிடையாது, அதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே போராட்டம் நடத்தலை. நீட் குளறுபடிகள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்றது தான் கோரிக்கையாக வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கோரிக்கையாக அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போது நீட் தேர்வினுடைய வினாத்தாள் லீக் ஆகிருந்தது. ஓகேவா? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வினாத்தாள் லீக் ஆனதுனால முதல்ல அந்த எக்ஸாமை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீ எக்ஸாம் நடத்தி அதில் பல மாணவர்கள் தேர்ச்சியாகி இப்போ கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னதான் அதை கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் வச்சு கவுன்சிலிங்க்கு மாணவர்கள் அனுப்பி இருந்தாலுமே அந்த நீட் வினாத்தாள் லீக் ஆனோன்னு பல மாணவர்கள், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி சூசைட்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அது எல்லாத்துக்குமே அங்கே மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு அவர் அந்த பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையும் வச்சு தான் அங்கே அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், சரியான நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அங்கே வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய நிலைப்பாடில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? எந்த ரீதியாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதுக்கு வரலாம். நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, நீட் தேர்வு வேணும், ஆனால் அதில் எந்த ஒரு குளறுபடியுமே இல்லாமல் நடக்கணும் அப்படின்றதா நம்மளுடைய நிலைப்பாடா? கிடையாதுல்ல. நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, நீட் தேர்வே வேண்டாம், அது வேண்டவே வேண்டாம் அப்படின்றதா நம்மளுடைய நிலைப்பாடு. அங்கே அவங்க எதுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க, நீட் தேர்வில் குளறுபடி இல்லாமல் சரியாக நடக்கணும் அப்படின்ற நிலைப்பாடில் தான் அவங்க இருக்கிறாங்க. நம்மளுடைய நிலைப்பாடு நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்றதா நம்மளுடைய நிலைப்பாடு. ஓகேவா? இப்போது இதுதான் வந்துட்டு டிவிகேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், எதிரெதிர் கட்சிகளாக இருந்தாலும் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது நீட்டை வந்துட்டு ஒழிக்கணும் அப்படின்றது தான். இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடுக்குள்ளே வரலாம். தமிழக வெற்றி கழகம் அப்பையிலிருந்தும் சரி இப்போ வரைக்கும்
வரைக்குமே சரி ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. நீட் தேர்வுக்கு எதிராக போராடணும் அப்படின்றது கிடையாது. நீட் தேர்வே இருக்கக்கூடாது, அறவே இருக்கக்கூடாது, அதை நீக்கணும் அப்படின்றது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடாக இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு முதல்வர் பதவியிலலாம் வந்து அமர்றதுக்கு முன்னாடியே டிவிகேவினுடைய மேடையில் இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஒரு கிளியராக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பார். அதாவது என்னன்னா, 1976க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தனிப்பட்டியலில் தான் இருந்தது. ஓகேவா? 1976க்கு அப்புறம் பொதுப்பட்டியலுக்கு மாறிடுச்சு. ஓகேவா? இந்த தனிப்பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னா என்ன அப்படின்றத கிளியரா தெரியும். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டின் கல்வி சார்ந்த விஷயங்கள் தனிப்பட்டியலில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கல்வி சார்ந்த சட்டங்கள் கொண்டு வரதா இருந்தாலும் முடிவுகள் ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் முழு அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கும். ஸோ அப்போ தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு என்ன மாதிரியான கல்வி தேவை, அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்றது சார்ந்து மாநில அரசு முடிவு எடுத்துக்க முடியும் தன்னிச்சையா. இப்போ அதே கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பொதுப்பட்டியலில் தான் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ பொதுப்பட்டியலில் இருக்கிற பட்சத்தில் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு மாநிலத்தினுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் மத்திய அரசும் சட்டம் கொண்டு வரலாம், மாநில அரசும் சட்டம் கொண்டு வரலாம். இப்போது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்தில் மாநில அரசுக்கு கருத்து முரண்பாடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எடுபடி ஆகாது. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் அப்படியே செல்லுபடியாகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நீட். இப்போ நம்மளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால தான் மத்திய அரசு கொண்டு வந்த நீட் வந்துட்டு இப்போ செல்லுபடி ஆயிட்டு இருக்கு. மாநில அரசுனால அதை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது. ஸோ இதை தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் என்ன ஒரு கோரிக்கை எடுத்து வைக்கிறாங்கன்னா, கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து தனிப்பட்டியலுக்கு, அதாவது மாநில பட்டியலுக்கு மாற்றுங்க. ஸோ கல்வி சார்ந்த விஷயங்களை நாங்களே எடுத்துக்கிறோம். 1976க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே மாற்றி கொண்டு வாங்க, அதுதான் நீட் தேர்வை ரத்து பண்ணுறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்து அந்த கோரிக்கையை தான் இப்போ மத்திய அரசுக்கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அதாவது நீட்டை வந்துட்டு ஒழிக்கிறோம், எங்ககிட்ட வந்து ரகசியம் இருக்குது, நீட் தேர்வை எங்களால் தான் ஒழிக்க முடியும் அப்படின்லாம் சில கட்டுக்கதைகள் எல்லாத்தையுமே அவிழ்த்து விடாம முறைப்படி என்ன செஞ்சா எது மாறும் அப்படின்றத நோக்கி தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டெல்லியில மாணவர்கள், சிஜேபி கட்சி அவங்க எல்லாம் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணல. இப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, அங்க மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்துறாங்க, அங்க ஒரு வன்முறை நடத்தப்படுது அவங்க மேல, அதுக்கு வந்து கண்டனம் அப்படின்றத ரொம்ப வலுவா தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டார் இல்லையா? அங்கே வந்து பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக தான் இவங்க அந்த ப்ரொட்டஸ்டே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்தாங்க. ஸோ அதிலலாம் நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அந்த டைமில் தான் அவர் வந்து அரெஸ்ட்டுமே செய்யப்பட்டார், அதுக்கப்புறம் விடுவிக்கப்பட்டார் இல்லையா? ஸோ அதுக்குமே கண்டனத்தை தெரிவித்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நீட் தேர்வு சார்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத திரும்பவும் ஒரு முறை கிளியராக சொல்லியிருக்கிறாரு. கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? இதில் தமிழக வெற்றி கழகம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஏன் வந்துட்டு விஜய் அவர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணலை, அதாவது வந்து ஏன் அவங்களுடைய போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. மாணவர்கள் மேல் நடக்கக்கூடிய தடியடி வன்முறைக்கு இங்கே கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. பட் அவங்க நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு சப்போர்ட் அப்படின்றத கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு வேற, நம்மளுடைய நிலைப்பாடு வேற அப்படின்றது தான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2வது கொஸ்டினுக்கான கிளாரிஃபிகேஷனுக்குள்ளே வரலாம். சில பேர் சோஷியல் மீடியாவில் அங்கே வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்கிறாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதெல்லாம் விடுத்து சினிமா மோகத்தில் ஜனநாயகன் படத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் யார் பாஸ் பண்ணுவா அந்த கமெண்ட் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதாவது என்னன்னா, பல வருடங்களா பிஜேபி நம்மளுடைய மாநிலத்துக்கு ஏற்றுக்க முடியாத சட்டங்களை கொண்டு வரும்போதெல்லாம் பல வருடங்களா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பல வருடங்களா பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பல வருடங்களாக போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் நீங்கள் வந்துட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டத்துக்கு முன்னெடுத்தே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சு இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க பேசினா
நல்லா இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில இப்போ அந்த போராட்டம் யார் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி தான். ஸோ அங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டங்கள் சார்ந்தே சில வீடியோக்கள் இப்போ வெளியாயிட்டு இருக்கு. அந்த வீடியோக்கள் நமக்குள்ள சில சந்தேகங்களை வெளிப்படுத்துது. அதாவது என்னன்னா, அங்கே அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதை முதல்ல வச்சு ஆரம்பிச்சாங்க? நீட்டுக்கு எதிராக, நீட்டில் குரல்படிகள் நடக்கக்கூடாது, கல்வி அமைச்சர் அவருடைய பதவியிலிருந்து விலகணும், அதுக்கப்புறம் நீட் வினாத்தாள் வந்துட்டு வெளியானுச்சு இல்லையா, அதுக்கான முழு பொறுப்பையும் கவர்மெண்ட் ஏற்றுக்கணும், குளறுபடி இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு நீட்டு சார்ந்து தான் அவங்களுடைய போராட்டம் அப்படின்றத முன்னெடுத்தாங்க. ஆனால் இன்னும் நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்கே சில இன்னும் வாசகங்களை அங்கே வந்துட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு. அதாவது என்னன்னா, நீட் சார்ந்து ஆரம்பிச்சுட்டு ஆர்டிகல் 370 சார்ந்து அந்த போராட்டத்தில் வந்துட்டு பேசுறாங்க. நீட்டுக்கும் ஆர்டிகல் 370க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆர்டிகல் 370னா என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது சார்ந்த விஷயங்கள். அதை போயிட்டு அங்கே பேசுவதற்கான காரணங்கள் என்ன? அது மட்டும் இல்லாமல் நேபாளம் மாதிரியே இந்தியாவிலையும் கலவரத்தை முன்னெடுப்போம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு அங்கே பயன்படுத்துகிறாங்க. அப்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி நீட் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத கையில் எடுத்து ஏகப்பட்ட இந்திய மாணவர்கள் அமைப்பை உள்ளே கொண்டு வந்து அதை வேறு மாதிரி பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இங்கே எழுறதா சொல்லப்படுது. அது சார்ந்த சில வீடியோக்களும் இப்போது வெளியாயிட்டு இருக்கு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது என்னென்னா, மாணவர்கள் மேலே காவல்துறையினர் தடியடி நடத்திருக்கிறாங்க. பல பேர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இப்போ சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அது எல்லாமே கண்டிக்கத்தக்கது, அது தவறான ஒரு செயல். அதே போல இந்த சைடு இருக்கக்கூடியவங்க, அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மாணவர்கள் நடத்தக்கூடிய ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது எவ்வளோ அமைதியான முறையில் நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு உதாரணம் நம்மளுடைய தமிழகத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். எங்கேயுமே சாலையில் நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணி பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அவங்க போய் மெரினாவில் போய் இருந்து ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு நடத்தினாங்க. நீங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிற வரைக்கும் நாங்கள் அங்கேருந்து நகரமாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. ஸோ மாணவர்கள் மட்டும் தனியாக முன்னெடுக்கக்கூடிய போராட்டம் அப்படி தான் இருக்கும். இங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றவங்க தான் முன்னெடுத்து மாணவர்களை வந்துட்டு உள்ள இணைத்து கொண்டு வராங்க. இதுல என்ன நடக்கிறதா சொல்லப்படுது அப்படின்னா, போலீஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு 4-5 பேர் வந்து முன்னாடி ப்ரொட்டஸ்ட் நடக்கிற இடத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த செயலை செஞ்சதா சொல்லப்படுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க ப்ரொட்டஸ்ட் வந்து அமைதியான முறையில் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தான் விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4 பேர் பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய 4-5 காவலர்களுடைய முகத்தில் வந்துட்டு முதல்ல அடிக்கிறாங்க. அடிக்கும் போது தான் அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணி அந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே அடித்தவங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிடக்கக்கூடிய கற்கள், லாரியிலலாம் கற்கள் கொண்டு வரப்பட்டதா சொல்லப்படுது. அந்த கற்களை எடுத்து போலீஸாரை தாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் நடுவில் நிற்கிறாரு. அவர் நடுவில் நின்னோன்னே இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும், அந்த ப்ரொட்டஸ்ட்டில் நின்னவங்க எல்லாரும் அவர் ஃபுல்லாக போயிட்டு தனியாக மாட்டினவரை போலீஸ் ஆஃபீஸரை பிடிச்சி அடித்து லிட்டரலாக வந்துட்டு மிதிச்செல்லாம் வந்துட்டு தள்ளுறாங்க. அப்போது ஒட்டுமொத்த போலீஸாரும் அங்கே வந்து அவர் அடிக்கிறவங்களை வந்துட்டு தடியடி பண்ணி நடத்தி வெளியில் அனுப்பி விடுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்துட்டு வெளியாக இருந்தது. ஸோ அப்போ மாணவர்கள் மட்டும் ஒரு ப்ரொட்டஸ்ட் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே இந்த மாதிரியான வன்முறைகள்லாம் நடந்திருக்காது அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோக்கள், அவங்க அங்கே வச்ச கோஷங்கள் அப்படின்றது சில சந்தேகங்களை வந்துட்டு எழுப்புது. இந்தியாவில் அமைதியை குலைக்கிற விதமாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு அமைப்பு என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க இந்திய மாணவர்களை பயன்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் வருது. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி போகுதோ அப்படின்னு தோணுது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீங்க இதுல நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். வங்கதேசத்தினுடைய ஜமாத் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, டெல்லியில சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வங்கதேசம் ஜமாத் வந்துட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியாவில்
மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு வங்கதேச ஜமாத் எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இந்த இடத்துல வருது. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க தூதரங்கம் இன்னைக்கு கலவரம் நடக்குது இல்லையா, அந்த கலவரம் நடக்கிறதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஜூலை 17ஆம் தேதி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க, ஒரு அலர்ட்டை கொடுக்குறாங்க. யாருக்குன்னா அவங்களுடைய குடிமக்களுக்கு அமெரிக்க தூதரங்கம் கொடுக்குறாங்க. என்ன அலர்ட்னா, யாருமே ஒரு 4-5 நாட்களுக்கு டெல்லியில் எந்த மீட்டிங்கும் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ டெல்லியில் கலவரம் நடக்க போகுது அப்படின்றது 4-5 நாட்களுக்கு முன்னாடியே அமெரிக்க தூதரங்கம்க்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இந்த இடத்துல வருது. இப்போது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, எப்படி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்தியாவிலே இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்களா இளைஞர்கள் அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் அதிக பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் எங்கிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான், பங்களாதேஷ், அமெரிக்கா, அதுக்கப்புறம் தான் இந்தியாவினுடைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஓகேவா, இந்தியாவினுடைய பிரச்சனைக்காக இப்படி இங்கே வந்தது தான், இந்தியாவிலேருந்து உருவாக்கப்பட்டது இந்தியாவினுடைய யங்ஸ்டர்ஸ், வேலை இல்லாதவங்க, அந்த மாதிரி இளைஞர்கள், மாணவர்களுக்காக அப்படி வந்தது அந்த அமைப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தா அதில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான ஃபாலோவர்ஸாக இப்போ அதில் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து கடைசியாக தான் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி கூட்டி கழித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி டவுட் நம்ம எல்லாருக்குமே வருது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விளாத்திக்குளம் டிஎம்கே எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள், அவர் இப்போ பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை எந்த மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு, எதுக்காக இப்போ ஒரு 15 நாள் அவரை வந்துட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கனிமொழி அவர்கள் அவரை வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்தாங்க. மீட் பண்ணிட்டு வந்து அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலேயே வந்து பேசியிருந்தோம். இப்போ இது சார்ந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா மார்க்கண்டேயன் அவர்கள் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுக்குறாங்க. என்ன மனு அப்படின்னு பார்த்தா ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயன் அவர்களுடைய தரப்புல இருந்து கொடுக்குறாங்க. அந்த மனுவை எடுத்து விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஜாமீன்லாம் கிடையாது, 15 நாட்கள் நீங்கள் சிறைச்சாலையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் எதை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்றதான் இங்கே முக்கியமான விஷயமே. கிட்னி திருடு வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கு சார்ந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த வழக்கு சார்ந்து நாமக்கல் கோர்ட்டில் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. இதில் 3 மருத்துவமனைகள், அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர்ஸ் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். இதில் யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் கண்டிப்பாக சட்டத்தின் முன்னாடி கொண்டு வரப்படுவாங்க. பாரபட்சம் இல்லாமல், எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் இதில் விசாரணைகள், நடவடிக்கைகள் அப்படின்றது எடுக்கப்படும் அப்படின்னு ப்ரெஸ் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. இதில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குதிரை பேர விவகாரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அவரோட தம்பியும் முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறாரு. இப்போது என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் அவர் தலைமறைவாக தான் இருக்கிறாரு. வெளியில் இன்னும் விசாரணைக்கு வந்து ஆஜராகலை. காலையிலேயும் ஈவினிங்கும் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் சைன் போடணும் அப்படின்ற நிபந்தனையோடையும், விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற நிபந்தனையோடையும் தான் கோர்ட் வந்துட்டு அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க வெளியில் வரல, தலைமறைவாக தான் இருக்கிறாங்க. இப்போ இதில் அப்டேட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க, ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க, ஒரு மனு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பி சார்பிலையும் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன மனு அப்படின்னு பார்த்தா, எங்களை போலீஸார் எந்த ஒரு துன்புறுத்தலும் விசாரணையின் பேரில் செய்யக்கூடாது, விசாரணையின் பேரில் எந்த ஒரு சோதனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுங்க காவல்துறைக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இந்த மனுவை எடுத்து விசாரித்த நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னும் வழக்குக்கே ஆஜராகலை, முன்ஜாமீனை வழக்குக்கு ஆஜராகி நீங்கள் இன்னும் வாங்கவே இல்லை. முன்ஜாமீன் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு அதை கையில் வாங்கலை, இன்னும் நீங்கள் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகவே இல்லை. அப்போ இன்னும் தலைமுறையாகவே இருந்துக்கிட்டு நீங்கள் துன்புறுத்தக்கூடாது, நீங்கள் சோதனை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஆர்டர் போடணும்னு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை நீங்கள் சீக்கிரம் வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றம். அடுத்ததாக கடைசியாக இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது. மேயர் பிரியா அவர்கள், சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அவர்கள், இவருடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்னா ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த விஷயத்தை இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாரு. அதாவது என்னன்னா,
கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சியில் மேயர் பிரியா அவர்கள் கொண்டு வந்த டெண்டர் திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு 60-50 திட்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறாராம். ரீசெக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். ஏன் அப்படின்னா கொடுத்த ஒரு டெண்டரையும் ஒரு 22 லட்சம் அப்படின்னு அந்த டெண்டர் இருக்குன்னா கிட்டத்தட்ட 60-70 லட்சத்துக்கு கூட்டி போட்டு சில ரூபாய்களை கொள்ளையடித்ததா விஷயங்கள் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பார்வைக்கு போயிருக்கு. அதை சார்ந்தே மேயர் பிரியா அவர்கள் கொண்டு வந்த ஒரு 60-70 டெண்டர் திட்டங்களை வந்துட்டு அப்படியே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 100 ஸ்கூலுக்கு பிரிண்டர் மெஷின் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க, கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை மாநகராட்சியிலேருந்து மேயர் பிரியா அவர்களுடைய தலைமையில் வாங்கியிருக்கிறாங்க 100 ஸ்கூலுக்கு பிரிண்டர் மிஷின். அதுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு எவ்வளோக்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்கன்னா 22 லட்சத்துக்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பில் அடிக்கும் போது என்ன நடிச்சிருக்கிறாங்கன்னா 60 லட்சம் அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்போது 22 லட்சத்தை 60 லட்சமாக மாற்றி போட்டு இடையில 38 லட்சத்தை வந்துட்டு அடிச்சிருக்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பார்வைக்கு போகவே தான் அவங்க கொண்டு வந்த எல்லா டெண்டரையும் ஸ்டாப் பண்ணிட்டு ரீசெக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இப்போ வெளியில் வந்திருக்கு. சென்னை மாநகராட்சியில் கழிப்பறை இருக்கும் இல்லையா, பொது கழிப்பறை, அந்த கழிப்பறையை ஒரு நாளும் சுத்தம் செய்வதற்கு 15 ரூபாய் அப்படின்றது தான் உண்மையாக இருக்கக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இவங்க எப்படிலாம் கணக்கு காட்டி பில் போட்டிருக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கழிப்பறைக்கு சுத்தம் செய்வதற்கு 100 ரூபாய்க்கு மேலே அந்த மாதிரிலாம் போட்டு பில் பண்ணதா சொல்லப்படுது. அதுலேயும் பல கோடி ரூபாய்கள் கொள்ளையடித்ததா சொல்லப்படுது. இது எல்லாமே இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பார்வைக்கு போய் மேயர் பிரியா அவர்கள் செய்த ஊழல் அனைத்தையும் வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறாரு. அது சார்ந்த விசாரணைகள் அப்படின்றது இப்போ போயிட்டு இருக்குது. இதுல மேயர் பிரியா அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்திருப்பா, யார் மாட்ட போறா, யார் வெளியில வர போறா அப்படின்றது மக்களே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல அதை பதிவு பண்ணுங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.